ரயில்வே ஆர்ஆர்பிலேருந்து லேட்டஸ்ட்டாக வந்து 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவங்களுக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 9000க்கும் மேற்பட்ட காலி பணிகள் வந்து இதில் இருக்குது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரை உங்களுக்கு தமிழ்நாட்டில் சென்னையிலேயும் வந்து வேகன்சி இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல்வேறு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அல்லது ரயில்வே வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த இடத்துல அல்லது சிக்னல் வந்து பார்க்கக்கூடிய அந்த இடத்துல உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. இதில் வந்து முக்கியமாக வந்து டெக்னீஷியன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதிலே வந்து நிறைய கிரேடுக்கு வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜோன் வாய்ஸாகவும் உங்களுக்கு வேகன்சி எல்லாமே வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இதற்கான தனியாக வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் நீங்கள் எதுக்கு சூட்டபுளாக இருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரை வந்து ஆர்ஆர்பியிலேருந்து 9144 காலி பணிகள் இருப்பதாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த இதில் வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து 2024-25 கல்வியாண்டில் கிட்டத்தட்ட 9144 காலி பணியிடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் தான், அப்ரண்டிஸ்லாம் கிடையாது. முழுக்க எல்லாமே வந்து பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். இந்த கவர்மெண்ட் ஜாப்பில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து டெக்னீஷியன் கிரேடு 1க்கு சிக்னல்னு போட்டிருக்காங்க. இதுக்கு மட்டுமே வந்து 1092 போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதிலே வந்து டெக்னீஷியன் கிரேடு 3க்கு பார்த்தீங்கன்னா 8052 போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஜோன் வாய்ஸாக பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து அஃபிஷியல் நோட்டீஸில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான முழுமையான தகவல் வந்து இந்த வீடியோவில் வந்து இன்னும் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து டீட்டெயிலாக தெரிய வரும். இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்னலுக்கு மட்டும் பார்ப்போம். டெக்னீஷியன் கிரேடு 1 சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு 1092 வேகன்சி இருக்குன்னு சொன்னோம். இதுக்கு வந்து டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வந்து டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இதே போஸ்ட்டுக்கு. இதே மாதிரி இந்த இதில் வந்து கிரேடு 3க்கு பார்த்தீங்கன்னா 10th இல்லைன்னா ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வந்து சில டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து நிறைய வந்து டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதில் வந்து பிளாக் ஸ்மித் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் கேரேஜ் வேகன் இருக்குது. அதே மாதிரி வந்து இதில் வந்து கிரேன் டிரைவருக்கு உண்டான வேக்கன்சி, டீசல் மெக்கானிக் வேக்கன்சி, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி இருக்குது. இதில் வந்து நெக்ஸ்ட்டு இங்கே பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பெர்மனண்ட் வே அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ரயிலில் ஏசி கோச் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வேலை ஏசி தெரிஞ்சவங்க வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கும் இதில் வந்து வேலை வாய்ப்பு இருக்குது. ரிவேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கும் வேக்கன்சி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இதுக்கு வந்து 10th முடிச்சுருக்கீங்க, ஐடிஐ முடிச்சுட்டு அப்ரண்டிஸ் முடிச்சவங்க, 10th முடிச்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் அப்ரண்டிஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணுறதுக்காக நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அதற்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தற்பொழுது வந்து ஒரு டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனும் அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து வேலை வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் முக்கியமாக வந்து உங்களுக்கு வேக்கன்சி இருக்கும். ஒரு 1000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு. டர்னர், வெல்டர் இந்த மாதிரிலாம் பார்த்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க சிக்னல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரியும், மற்றபடி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கு 18லேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க ஜென்ரல் கேட்டகரிலேருந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. தவிர்த்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது தனித்தனியாக இருக்குது. இந்த இடத்துல வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. 19,000க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி இருக்கும், அலவன்ஸ்லாம் சேர்த்து கிடைக்கும் போது. அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேடு 1க்கு பார்த்தீங்கன்னா 29,500 மேலே இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதெல்லாமே வந்து நீங்கள் கிளியர் பண்ண வேண்டியிருக்கும். இதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேட்டகரியை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஒரு சில போஸ்ட்டுக்கு 500 பே பண்ண வேண்டியிருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து 250 பே பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேட்டகரி வாய்ஸ் தான் பிடிச்சிருக்காங்க. கேட்டகரி வாய்ஸ்னு பார்க்கும்போது நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கும்போது நீங்கள் 500 பே பண்ணணும். இதுவே நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி, எக்ஸ்-சர்வீஸ்மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறாங்க, மைனாரிட்டிஸ்லாம் அப்ளை பண்ணுறாங்கன்னா 250 பே பண்ணால் போதும். இதே மாதிரி வந்து ரீஃபண்டும் வந்து கொடுத்துருவாங்க. ரீஃபண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து இப்போ ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ரீஃபண்ட் வந்து 400 ரீஃபண்ட் வந்து கொடுத்துட்றாங்க, ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. 100 தான் வந்து எடுத்துக்கிறாங்க. இதே மாதிரி வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கு பார்த்தீங்கன்னா முழுவதுமாக இலவசமாக சொல்கிறாங்க. நீங்கள் போய்ட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 250 பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்லைனில் வந்து ஏற்றி விட்டுருவாங்க. இதுதான் வந்து தற்பொழுது வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து இன்னும் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான். இதுக்கு வந்து rrbchennai.gov.in அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டில் போயிருங்க.
போயிட்டு மார்ச் 9 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற கடைசி நாள் வந்து 8ஆம் தேதி கடைசி நாளாக இருக்குது. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஜோன் வைஸாக வேகன்சி இருக்கும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மற்றும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் இருக்குது. அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வரும். இந்த பேஜ் தான் உங்களுக்கு தேவையான முக்கியமான பேஜ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிஎன் நம்பர் 02/2024. இதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டெக்னீஷியன் கிரேடு 1 கிரேடு 3ன்னு கொடுத்துருக்காங்களா. இந்த இடத்துல அப்ளைன்னு கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான பேஜுக்கு போயிடும். நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு உண்டான பேஜில் வந்து போயிடும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி உடனே போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மிஸ் பண்ணுங்க. பாய்.